அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. திமுகவின் 75வது ஆண்டின் நிறைவையொட்டி அந்த கட்சியினுடைய இளைஞரணி சார்பில் முற்போக்கு புத்தக திருவிழா என்னும் அறிவு திருவிழா சென்னையில் இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த புத்தக கண்காட்சியினுடைய நோக்கம் என்ன அப்படின்றதையும், என்ன மாதிரியான புத்தகங்கள் இங்க காட்சிப்படுத்தப்பட்டு இருக்குது அப்படின்றதையும் பதிப்பாளர்களிடமும் இங்க வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களிடமும் கேட்டறியலாம் வாங்க. ஆக்சுவலாக இது திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகிறாங்க இந்த முற்போக்கு திருவிழா. ஸோ இது நாங்கள் அவங்க தலைவர்கள் கலைஞர், அண்ணா, பெரியார், அவங்க தலைவர்கள்லாம் நாங்கள் சிலையாக வச்சுருக்கோம். அவர் அன்பழகன், பேராசிரியர் அன்பழகன், பெரியார், அண்ணா, கலைஞர், அண்ணா, பெரியார் 3 பேர் ஒன்றா இருக்கிற மாதிரி. ஸோ திராவிடியன் லீடர்ஸ் தான் நாங்கள் வச்சுருக்கோம். ப்ரைஸ் வந்து லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் 5 inches 1499 ஆரம்பிக்குது. ஸோ இந்த சின்ன சைஸ் 5 inchesலாம் 1499 வரும். ஸோ இந்த நெக்ஸ்ட் சைஸ் 8 inchesலாம் 2599 அந்த மாதிரி வரும். எல்லாத்துலையும் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் வந்து இளைஞர்கள்கிட்ட வந்து கொஞ்சம் அரசியல் படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தமிழ் சமூகம் வந்து எப்பவுமே வந்து சமூக நீதி நோக்கி இல்லை இந்திய அரசியலுக்கு வழிகாட்டக்கூடிய இடத்துல தான் தமிழகம் இருக்குது. அந்த வகையில் இந்த முன்னெடுப்பு ரொம்ப அற்புதமானதுதான். இப்போ வந்து இளைய தலைமுறைக்கு தான் இந்த புத்தக திருவிழா நடத்துறதா நீங்கள் சொல்கிறீங்க. என்ன மாதிரியான புத்தகங்கள் வந்து பரிந்துரைக்கலாம் உங்களுக்கு? இப்போ சமீப ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் சார்ந்து மார்க்சியம், பெரியாரியம் தொடர்பாக, அம்பேத்கரியம் தொடர்பாக நிறைய நூல் வந்துட்டு இருக்குமா. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அகசியர் எனும் புரளி இந்த நூல் வெளியாயிடுது. அப்பனசாமின்ற ஒரு மூத்த எழுத்தாளர் பண்ணது. என்னென்னா நமக்கு வந்து அகசியர்றது வந்து வட இந்தியாவிலேருந்து வந்த ஒரு தொன்மமாக இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்துத்துவம் வந்து நம்மகிட்ட வந்து நம்மளுடைய பண்பாடுகளில் தொடர்ச்சியாக வந்து ஊடுருவாங்க. தொன்மங்களையும் புராணங்களையும் நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க இல்லையா. அதனுடைய ஒரு வடிவமாக தான் அகசியர் இருக்கார். திரும்ப ஒரு வடிவம் உள்ள வராங்க. அது வந்து புத்தர் தொடங்கி சமகாலத்தில் வள்ளலார் வரைக்கும் அந்த பண்பாட்டு படையெடுப்பு இருக்குது. அந்த படையெடுப்பை முறியடிக்கிறதுக்கான ஒரு டூலாக வந்து இந்த நூல் வெளிவந்ததுமா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து நான் இப்போ சொன்னோம் இல்லைங்களா, வள்ளலார் குறித்தான விஷயங்களை வந்து எதிர்நிலை, அந்த சனாதனத்துக்கு எதிராக யார் யார் போராடிருக்காங்களோ, யார் யார் பேசியிருக்காங்களோ எல்லாரையும் வந்து தன்னுள் ஈர்த்து கொள்ளக்கூடிய நுட்பத்தை வந்து இந்துத்துவம் கையில் வச்சுது. அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் வந்து வள்ளலார். அதே போல் முருக மாநாடு சமீபத்தில் நடந்தது. அப்போது நம்ம வரலாற்று நோக்கில் முருக மாநாடு எப்படி பார்க்குறது, இல்லை முருக வழிபாடை நம்மகிட்ட தமிழ் சமூகத்தில் எப்படி இருந்ததுன்றது வந்து பரமசிவன் சமீபத்தில் காலமான பரமசிவன் பண்ண ஒரு கட்டுரை. இது குறுங்கட்டுரை தான். ரெண்டுமே குறுங்கட்டுரை, குறுநூல் வடிவத்தில் இதை கொண்டு வரும். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து மக்கள்கிட்டையும் இளைய சமூகத்திட்ட போனால் தான் சமூக நீதி குறித்தோ அல்லது பெரியாரியம் குறித்து திராவிட இயக்கம் குறித்தான பார்வை வந்து நம்மகிட்ட கிடைக்கணும். அதனால தான் இந்த மாதிரியான குறுநூல்கள் கொண்டு வந்திருக்கோம். வந்து இந்த குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் அரசியல் பட வேண்டியது ஒரு முக்கிய தேவையாக இருக்குது. அது எப்படி அரசியல் படுத்துறது, அதுக்கான முக்கிய நோக்கமாக அவங்க சொன்னது அரசியல் படுத்துதல். அந்த அரசியல் படுத்துதலை இந்த மாதிரி
நூல்கள் மூலயமும் ஆளுமைகளுடைய பேச்சுகள் மூலயமும் கருத்தரங்குகள் மூலயமும் அரசியல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதனுடைய ஒரு முயற்சியாக வந்து இந்த முறை இளைஞரணி சார்பில் ஒரு புத்தக காட்சியும் அதோடு சேர்ந்து ஒரு கருத்தரங்கும் வந்து அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த புத்தக காட்சியில் நம்ம பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க வந்து அவங்க கட்சி சார்பான பதிப்பகங்கள் மட்டும் அழைக்காமல் முற்போக்கு நூல்கள் போடக்கூடிய பதிப்பகங்கள்லாம் என்னென்ன, அதில் சிலருக்கு சில குறைகள் இருக்கலாம். ஆனால் இது ஒரு முதல் முயற்சி. இந்த முயற்சியை நம்ம பாராட்டி தான் ஆகணும். எந்த அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டில் செய்யாத ஒரு விஷயம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் செய்யணும்னு நினச்சதே வந்து ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. அந்த வகையில் இந்த புத்தக காட்சியில் வந்து இடதுசாரி பதிப்பகங்கள் இருக்குது, தமிழ் தேசிய பதிப்பகங்கள் 1-2 இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஜனநாயக பதிப்பகங்கள் இருக்குது, தலித் பதிப்பகங்கள், இப்படி வந்து பலவாரியான பதிப்பகங்கள், இடது எம்எல் கட்சிகளோட பதிப்பகங்கள் இருக்குது. இப்படி எல்லா தரப்பு பதிப்பகங்களையும் ஒரு 50-60 பதிப்பகங்களை ரொம்ப குறைஞ்ச ஒரு அரங்குக்கு வெறும் 2000 ரூபான்னு வசூலித்து ஏசி வசதியோட இங்கே இருக்கக்கூடிய விற்பனையாளர்களுக்கு தங்கும் வசதி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டு சூழலில் இளைஞர்கள் அரசியல் பட வேண்டிய தேவையை இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அது இன்னும் உணர்த்தி இருக்கு. இளைஞர்கள் வந்து ஒரு நாயக வழிபாடு அரசியலை நோக்கி போயிட்டுருக்கிற சூழலில் ஒரு உரையாடலை தொடங்கி வைக்கணும்னு ஏதோ ஒரு தரப்பு நினைக்கிறேன். தாவேகா கட்சி விஜய் அவர்களை பின்பற்றக்கூடிய அந்த ரசிகர்கள் கூட்டம் வந்து தற்குறி கூட்டம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. தற்குறி அப்படின்னு வந்து சொல்லப்பட்டதுனால தான் இந்த புத்தக கண்காட்சி வந்து நடத்தப்பட்டதா? எனக்கு அதுவும் ஒரு நோக்கமாக தான் தெரியுது. ஏன்னா எல்லாருடைய விமர்சனங்களை அம்மா அருள்மொழி அவர்களை வந்து ஒரு இளைஞர் கேள்வி கேட்டார், நாங்கள் அரசியல் படாததுக்கு யார் காரணம் அப்படின்னும்போது அவங்க அதை வந்து ஒரு செல்ஃப் கிரிட்டிக்காக எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அந்த அரசியல் படுத்த வேண்டிய பொறுப்பு இந்த கட்சி தனக்கு இருக்குன்னு நினைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த பொறுப்பை உணர்ந்து அவங்க வரும்பொழுது எப்படி நம்ம வந்து தவறு செய்யும்போது விமர்சிக்கிறோமோ ஒரு சரியான விஷயங்களை அவங்க செய்யும்போது நம்ம ஆதரிக்க வேண்டியதும் நம்ம இதுவாக இருக்குது. இதில் வந்து இளைஞர்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து நூல்களை வாங்கி வாசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு கருத்து வரும். நீங்கள் என்னைக்கு அவன் வந்து புத்தகங்கள் நோக்கி வரான ஒரு இளைஞர்கள் புத்தகங்கள் நோக்கி வந்துட்ட பிறகு அவங்களுக்குன்னு ஒரு சொந்த கருத்து ஒன்று வரும். அப்போ அவங்கள மேனிப்புலேட் பண்ண முடியாது. நீங்கள் அவங்கள நாயக வழிபாடு நோக்கி நீங்கள் தள்ளினாலும் அது அவங்க அங்கே அந்த பக்கம் போக மாட்டாங்க. நீங்கள் ஒரு வேறு ரீதியான அரசியலுக்கு நீங்கள் அவங்க பயன்படுத்தணும்னு நினச்சாலும் பயன்பட மாட்டாங்க. இது வந்து கட்சி நலன்றதை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாடு என்ற மாநிலம் வந்து ஒரு அறிவியக்கம் நடந்த மாநிலம். அது அயோத்திதாசரில் ஆரம்பித்து 200-300 ஆண்டு அறிவியக்கம் நடந்த இயக்கங்களே, நம்ம நடப்பு வரலாறே நம்மளுக்கு கையில் கிடச்ச வரலாறே அறிவியக்கம் நடந்த நிறைய வரலாறுகள் நம்மகிட்ட இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிறது அது வேற நம்ம மரபு சார்ந்து. ஆனால் அந்த அறிவியக்கம் நடந்த மாநிலத்தில் இன்னைக்கு சூழல் வந்து வேறையா இருக்குது. இளைஞர்கள் வந்து ஒரு அமைப்பாக இல்லை. அமைப்பாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அரசியல் வயப்படாமல் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த சூழல்ல இருந்து அந்த நோக்கத்திலிருந்து இந்த பொறுப்பு எனக்கும் இருக்குது அப்படின்னு உணர்ந்து இந்த புத்தக கண்காட்சியை அவங்க நடத்தினதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த புத்தக கண்காட்சியை நடத்துவதன் மூலம் அவங்க ஒரு செல்ஃப் கிரிட்டிக்காகவும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நாம் ஏதோ ஒரு இடத்துல தவறிட்டோம், நாம் ஏதோ ஒரு இடத்துல அரசியல் படுத்தாமல் நம்ம விலகிட்டோம், 75 ஆண்டுகளுக்கு பிறகாவது இதை யூகிச்சு அவங்க யோசிச்சு பண்ணதுன்றது வந்து நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். சரி, இளைஞர்களுக்கான புத்தக கண்காட்சி அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இங்கே எந்த மாதிரியான அரசியல் புத்தகங்கள்லாம் வந்து பெருமளவு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு? இப்போ நம்ம அரங்கு வந்து சிந்தன் புக்ஸு 26 அரங்கு அமைச்சிருக்கோம். ஏன்னா நாங்கள் குறிப்பாக வந்து எதை சார்ந்து நூல்கள் இருக்கிறோன்னா இடதுசாரி, அப்புறம் அம்பேத்கரியம், பெரியாரியம், இந்த 3 சித்தாந்தங்கள் தான் நம்மள்கிட்ட இருக்கோம். இந்த சமூக ஜனநாயகம் இல்லாமல் வந்து இங்கே வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்தை வெறும் அரசியல் ஜனநாயகம் தான் இருக்குது இந்திய நாட்டில். ஆனால் சமூக ஜனநாயகம் இல்லை. அப்போ ஏன் இல்லை? அதுக்கு சாதி காரணமாக இருக்குது. சாதி என்ன பிரச்சனையை பண்ணுது, அது நம்மளுக்கு ஏன் வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் அது என்னவா செயலாற்றுதுன்றது குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஃபிக்ஷன்ஸ் இருக்குது, நான் ஃபிக்ஷன்ஸ் நூல்கள் இருக்குது, அப்புறம் அரசியல் தன்வரலாற்று நூல்கள் இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்து நம்மளுக்கு வந்து தாமஸ் சங்காராவுடைய வரலாற்று நூல் இருக்குது. அப்புறம் வந்து 4 புத்தகங்கள் வந்து உறுதியாக இதை படித்தே ஆகணும் இளைஞர்கள் அப்படின்னா வந்து எந்த புத்தகத்தை சொல்லுங்கள்? நான் எப்போவுமே புத்தக பரிந்துரைன்னு வரும்பொழுது அது ஒருத்தர்கிட்ட கேட்டு பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தர் ஒரு வாசிப்பு தளத்தில் இருப்பாங்க. அந்த வாசிப்பு தளத்துக்கு தேவையான புத்தகங்கள் தான் அவங்கவுங்க வாசிக்கணும்.
அறிந்ததிலிருந்து அறியாது, இதுதான் சரி, இப்போ கல்வி. வந்து ஆனா அந்த இளைஞர்கள் வந்து அரசியல் படுத்தப்படணும் அப்படின்னு சொல்றீங்களா? முதல்ல வந்து அந்த அரசியல் அறிவு வரணும், அடிப்படையான ஒரு விஷயம் தெரியணும் அரசியல் பத்தி அப்படின்னா ஏதாவது ஒரு புத்தகம் அடிப்படையா அரசியல் பத்தி தெரியணும்னா எதை சொல்லுவீங்க? இப்படி நீ ஒரு புத்தகம் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு கம்யூனிசம் பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் வந்து எனக்கு வந்து அந்த தத்துவம், இயக்கவியல், பொருள் முதல்வாதம், வரலாற்று பொருள் முதல்வாதம் இதெல்லாம் படித்தாலே தூக்கம் வராமல் இருக்குது, எனக்கு புரியல, ரொம்ப ஸ்டார்டருக்கு ஒரு புக்கு சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா அஸ்வகோஷோடைய கடவுள் என்பது என்ன சொல்லலாம். அது வந்து ஒரு தத்துவம் குறித்த ஒரு சின்ன அறிமுகத்தை உங்களுக்கு தரும். அதுக்கப்புறம் ஜார்ஜ் பொலிட்ஸோடைய மார்க்சிய மெய்ஞானம், இந்த 2 புத்தகமும் உங்களுக்கு தத்துவத்தின் குறித்த ஒரு அறிமுகத்தை தரும். அப்புறம் தோழர் சொன்ன மாதிரி தமிழ்ச்சனுடைய அரசியல் எனக்கு பிடிக்கும், ரொம்ப நல்ல புத்தகம். இப்போ பாபா சாஹேப் படிக்கணும்னு நினைக்கிறவங்க விசாவுக்காக காத்திருக்கிறேன்லேருந்து ஆரம்பிக்கலாம். நாங்கள் ஒரு புத்தகம் போட்டிருக்கோம், இந்திய சேரி குழந்தைகள், தீண்டாமை குறித்த கட்டுரைகளை தொகுத்தது தான் இந்த புத்தகம். ஆமாம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே இந்த புத்தகத்தை தனியாக போடலை, அதனால இது ஒரு முக்கியமான புத்தகம். அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஷன்ஸும் படிக்கணும். யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்க ஃபிக்ஷன்ஸ் படித்தா தான், அப்போ தான் மெக்கானிக்கலாக சிந்திக்க மாட்டோம். இப்போ ஃபிக்ஷன்ஸ்னு வரும்போது நான் நினைவுகள் அழிவதில்லை, இது ஒரு முக்கியமான ஒரு ஃபிக்ஷன். இதை வாசிக்கலாம். 3 இளைஞர்கள், அது அவங்களுக்குள்ள இது வந்து ஒரு இந்தியாவின் தாய் நாவல்னு சொல்லலாம் இது, அந்த மாதிரி. ஆமாம், ரொம்ப முக்கியமான ரஷ்யா தாய் நாவல் மாதிரி இங்கே இது ஒரு நாவல், ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது. அதுக்கப்புறம் வந்து இப்போ ரொம்ப சமீபத்தில் வந்த உழைக்கும் மகளிர், அலெக்சாண்டர் கொலந்தாயோடைய உழைக்கும் மகளிர், இது வரைக்கும் தமிழில் யாருமே இதை தொகுக்கலை. நம்ம வந்து இன்னை வரைக்கும் இடதுசாரி தத்துவமாக இருந்தாலும் சரி, அம்பேத்கரியமாக இருந்தாலும் சரி, பெரியாரியமாக இருந்தாலும் சரி, அது பாய்ஸ் கிளப் மாதிரி இருக்குது. வெறும் ஆண்கள் மட்டுமே பேசக்கூடிய தளமாக தான் அரசியல் தளம் இருக்குது. ஆனால் உலகத்தின் முதல் பெண் வெளியுறவுத்துறை அமைச்சர் இவங்க, ரஷ்ய புரட்சி சோவியத் யூனியனுடைய முதல் வெளியுறவுத்துறை அமைச்சர் இவங்க, ஒரு பெண். இவங்க வந்து லெனினோட டிபேட் பண்ணியிருக்காங்க, எல்லாரோடைய அன்னைக்கு இருந்த மார்க்சிய மூலவர்களோடலாம் டிபேட் பண்ணவங்க. இவங்க வரலாற்றில் இருட்டடிக்கப்பட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இவங்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் தொகுத்து உழைக்கும் பெண்களுக்கு அலெக்சாண்டர் கொலந்தா என்ற தலைப்பில் தமிழில் வெண்ணிலா சாரதான்றவங்க தொகுத்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான புத்தகம். ஏன்னா இன்னைக்கு தத்துவங்கள் ஒரு பாய்ஸ் கிளப் மாதிரி ஆயிடுச்சு. அது எந்த தத்துவம் நீங்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஆண்கள் தான் அங்கே ஆதிக்கமாக அரசியல் பேசுகிறாங்க. ஆனால் பெண்கள் அவங்க தரப்புல இருந்து எல்லாத்தையும் எப்படி பார்த்துருக்குறாங்கன்ற பெர்ஸ்பெக்டிவ் வந்து இது. அதுக்கப்புறம் வந்து ராமாயண அரசியல், இது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். எத்தனை வகையான ராமாயணங்கள், பரமசிவம் ஐயர் எழுதுனது. அப்புறம் இது ரொம்ப இன்றைய சூழலில் தேவையான ஒரு புக்கு, முஸ்லீம் அடையாள இந்துத்துவ அரசியல், பாலகோபால் எழுதுனது. பாலகோபாலோடைய கருத்தாயுதம் ரொம்ப முக்கியமான புத்தகம். நிறைய புத்தகங்கள் இருக்குது, கட்டாயம் வாசிக்கணும்னா இந்த இந்தியா காலத்தை எதிர்நோக்கி இந்த புத்தகத்தையும், அதுக்கப்புறம் சொன்ன கடவுள் என்பது என்ன, அஸ்வகோஷன்னு, நினைவுகள் அழிவதில்லை, உழைக்கும் பெண்களுக்கு, இந்த புத்தகங்கள் வாசிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பயன் தரக்கூடிய வகையில். இப்போ வாசகர்கள் வந்து அதிக அளவில் எனக்கு இந்த புத்தகம் தான் வேணும் அப்படின்னு தேடிட்டு வந்த புத்தகம் எதாவது இருக்கா, இல்லை அதிக அளவில் வாங்கிட்டு போன புத்தகம்? வாசகர்கள் மத்தியில் இன்னைக்கு வந்து அம்பேத்கரியம் சார்ந்த இடதுசாரி தத்துவம் சார்ந்த ஒரு தேடல் வந்து இன்னைக்கு வந்து அதிகரிச்சிருக்கு. அந்த இடத்துல இருந்து நிறைய நூல்கள் இடதுசாரி தத்துவம் சார்ந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அம்பேத்கரியம், பெரியாரியம் சார்ந்த நூல்கள் தான் அதிக விற்பனையும் ஆகுது. ஃபிக்ஷன்ஸ் மேலே பெரிய ஆர்வம் இருக்கிற மாதிரி தெரியல, அந்த நாவல்கள் அது மேலே. ஆனால் தன் வரலாற்று நூல்கள் நிறைய போகுது. அதுக்கப்புறம் வந்து அம்பேத்கர் குறித்து எழுதுகிற நூல்கள் போடுது. இடதுசாரி தத்துவம், குறிப்பாக நக்சலைட் இயக்கம் குறித்து வந்த புத்தகம், அந்த இயக்கம் என்ன, அப்படி என்ன, அது என்ன சமூகத்தில் என்ன பங்களிப்பு செஞ்சது, இது குறித்து இளைஞர்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் பெரியார் குறித்து ரொம்ப விசாரணை பண்ணுறாங்க, அது குறித்த இது. அப்புறம் ஆன்டி இந்துத்துவ புத்தகங்கள் நிறைய கேட்குறாங்க. இந்த பிஜேபி அரசியல் வளருதுன்னு சொல்கிற தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மத்தியில் வந்து பிஜேபிக்கு எதிரான நூல்களை வந்து அதிகம். இப்போ உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட சங்கை எழுதிய காவி என்பது நிறமல்ல, எதிரான புத்தகங்களை ரொம்ப கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் இருக்குது, அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து அது பதில் சொல்கிறது நூல்களில் இருந்து தான் அவங்க பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறாங்க போல். அதனால் ஆன்டி இந்துத்துவ நூல்கள் நிறைய விற்பனையாகுது. அப்புறம் சாதிக்கு எதிரான நூல்கள் வந்து நிறைய விற்பனையாகுது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த யாருமே தடுக்கலைன்னு ஒரு நூல் இருக்குது அங்கே. இது வந்து ஆணவ கொலைகள் குறித்து, இது வந்து ஒரு ஆவண தொகுப்பு. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த ஆணவ கொலைகள், அதோடைய உண்மை கண்டறியக்குழு அறிக்கைகள், வழக்கு எம்மாதிரியான போச்சு, அது குறித்து வந்து இவங்க வந்து ரமணின்றவங்க தொகுத்துருக்குறாங்க. தொடர்ச்சியாக
இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் இயற்றுறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அது பின்னாடிலாம் இந்த மாதிரியான நபர்களோட பங்களிப்பு ரொம்ப பெருசு. அவங்க தொகுத்த இந்த புக்கு ரொம்ப இளைஞர் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த மாதிரி நிறையா சாதிக்கு எதிரான நூல் தான் நிறைய வாங்குறாங்க. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு சோஷியல் டெமோக்ரஸி அதை விரும்புகிறாங்க. அது ஜென்சி கிட்ஸை வந்து நம்ம எந்த அளவுக்கு இந்த கரூர் ஸ்டாம்ப் எடுத்து நம்ம ரொம்ப கிரிட்டிக் பண்ணோமோ அவங்க தரப்பில் அரசியல் குறித்த ஒரு சீரியஸான ஆர்வம் இருக்க தான் செய்யும். இது வந்து எங்களுக்கு ஒரு ஏக்கம் ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னென்னா, ஒரு அரசியலுக்குன்னு மட்டும் ஒரு தனி அரங்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் பப்பாசிலையோடு நிறைய தடவை பேசியிருக்கோம். இது போல் இங்கே வந்தால் அரசியல் எல்லாமே இங்கே பல்வேறு அரசியல் கருத்தாளர்கள் கருத்துக்குரிய நிறைய புத்தகங்கள் அவங்களுக்கான அரங்கு இருக்குது. அந்த அரங்கு எல்லாம் ஒரே இடத்துல இங்கே போனால் இப்போ அரசியல் ஆர்வம் உள்ளவங்க இல்லை ஆர்வத்தை தூண்டக்கூடிய மாணவர்களுக்கு இங்கே வந்தால் ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அந்த வாய்ப்பை வந்து யாராவது செய்வாங்களான்னு நாங்கள் ஏங்கிட்டு இருந்தோம். அதை வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசு செஞ்சது, இந்த அரசுன்றது திமுகவோட இளைஞரணி செஞ்சது வந்து ரொம்ப பெருமைக்குரிய ஒரு செயல். இது நாங்கள் வந்து உண்மையிலே இது வந்து வரலாற்றில் அவங்க ஒரு பெரிய பணி செஞ்சுருக்காங்க. இதை நம்ம கட்டாயம் அவங்கள வாழ்த்தணும், போற்றணும். சரி, என்ன மாதிரியான புத்தகங்கள்லாம் இளைஞர்களுக்கு வந்து நீங்கள் பரிந்துரை செய்வீங்க? குறிப்பாக இங்கே இது வந்து முற்போக்கு அரங்குன்றதுனால இங்கே இருக்கிற அனைத்து முற்போக்கான அதை யாரெல்லாம் மக்களுக்கு தேவையான தலைவர்களோ அந்த அனைத்து தலைவர்களோட கருத்தாக்கங்கள் இங்கே முழுக்க நிறைஞ்சிருக்கு. இங்கே இந்த தலைவர் தான் படிக்கணும், அந்த தலைவர் தான் படிக்கணும், முற்போக்கு மக்களுக்கு உழைத்த தலைவர்களை தான் நம்ம இங்கே முழுக்க வச்சுருக்கோம். அனைத்து தலைவர்களையும் படிக்கணும். குறிப்பாக இப்போ நம்ம சமீப காலத்தில் நாம் வாழற காலத்தில் வாழ்ந்து மறைஞ்ச ஐயா கலைஞரை படிக்கணும், அம்பேத்கரை படிக்கணும், பெரியாரை படிக்கணும், பெருஞ்சித்னாரை படிக்கணும், மறைமலடியில் படிக்கணும், பாவலர் பெருஞ்சித்னாரை படிக்கணும், திருக்குறள் மணியை படிக்கணும். அப்படி எண்ணற்ற தலைவர்கள் இருக்காங்க இந்த மண்ணுக்காக உழைச்சவங்க. யாரெல்லாம் நம்ம இந்த உலகத்தில் தலைவர்களாக ஏற்றுக்கிறோம்னா தனக்கான வாழ்ந்தவங்களை யாரையுமே ஏற்றுக்கிறது இல்லை, மக்களுக்காக வாழ்ந்தவங்கள தான் நம்ம தலைவராக போட்டுறோம். அவங்கள தான் படிக்கணும் நம்ம கருதுகிறோம். இவங்களோட வாழ்க்கையை நமக்கு தேவை. இதை எல்லாரும் படிக்கணும். இன்னும் நிறைய இங்கே இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற அனைத்து இளைஞர்களும் உள்ளே வந்து நிறைய நூல்கள் வாங்கி படிக்கணும். படிக்கிற ஆர்வத்தை இன்னும் மேம்படுத்தும். சரி, இத்தனை வருடங்கள் வந்து இந்த மாதிரியான முற்போக்கு புத்தக கண்காட்சியை வந்து நடத்தல திமுக. இப்போ நடத்துவதற்கான அவசியம் என்ன வந்ததுன்னு நினைக்கிறீங்க? தேவை இருக்குங்க. ஏன்னா தொடர்ச்சியாக வந்து இப்போ இந்திய அரசு வந்து இன்னும் ரொம்ப மோசமான ஒரு ஆட்சியை வந்து எதிர்கொண்டு போயிட்டே இருக்கும். நாமளே கண் கூட பார்க்குறோம். கோமியத்தை குடிச்சா கொரோனா போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசுகள் இங்கே ஆண்டுட்டு இருக்கிறதுனால என்ன சொன்னாலும் நம்ம வந்து தென்னகத்தில் இருந்தால் ஒரு புரட்சி, ஒரு ரெவல்யூஷன் வரும் அப்படின்னு சொல்லி வடநாட்டு மக்களை எதிர்பார்க்குறாங்க. நாம் வந்து மற்ற எல்லாரை காட்டிலும் தமிழகம் தான் எந்த கேள்வியாக இருந்தாலும் முதல் அடி கொடுக்குறது யாருன்னா, முதல் பதில் கொடுக்குறது யாருன்னா தமிழ்நாட்டில் இருந்தால். அப்போ நம்ம தான் இதை செய்ய முடியும். அதை இவங்க சரியாக செஞ்சுருக்கிறாங்க. இதை பார்த்து கட்டாயம் நீங்கள் நிறைய சட்டங்கள் சொல்ல முடியும். நிறைய சட்டங்கள் கம்பல்சரி தமிழ் லேர்னிங் ஆக்ட்லேருந்து பல சட்டங்கள் வந்து இங்கிருந்து போனது தான். இங்கே தான் முதல்ல போடுவாங்க அந்த சட்டத்தை. இதை பார்த்து பிற மாநிலங்கள் போடும். அப்படியான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு அறிவார்ந்த சமூகம் நம்ம சமூகம், தமிழ் சமூகம். இந்த சமூகம் வந்து இது செய்கிறதுல பெரிய இதெல்லாம் வியப்பு இல்லை. ஆனால் இப்போ ஏன் செஞ்சாங்கன்னு நீங்கள் இது அரசியலாக நீங்கள் அணுக முடியாது. சரியான நேரத்தில் செஞ்சுருக்காங்க. இது இன்னும் மேம்படணும். சரி, அதிக அளவில் உங்கள் அரங்கில் எந்த புத்தகம் வந்து வாங்கப்படுது? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாவலர் பெருஞ்சித்னாரோட திருக்குறள் ஒப்பாயுரை, அவருடைய வாழ்க்கை சுவடுகள், அருளியாரோட அருங்கலை சொல் அகரமுதலி, அதே போல் திருக்குறள் மணி புலவர் இறைக்குறனாருடைய இந்த வாழ்வியர் சொல் அகரமுதலி. இன்றைக்கி வந்து நம்ம பேசுகிற பல சொற்கள் வந்து தமிழ் இல்லை. நீங்கள் பேசுகிற 10 சொற்களில் 6 மொழி கிடந்துருக்கு. டீ எடு, காஃபி சாப்பிட்டியா, டிஃபன் சாப்பிட்டியா, இது போல் பல மொழி. இதெல்லாமே தமிழ்னு வேறு நம்ம நினச்சிட்ருக்கோம். இதுக்கெல்லாம் வந்து வாழ்வியர் நீங்கள் எது சொன்னாலும் உங்ககிட்டருந்து தொடங்கணும். அதுக்கான ஒரு இயல்பான ஒரு சொற்கள் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து சொற்களும் தமிழா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நூல் ஒரு பெரிய வாய்ப்பு. இதை தொகுப்பு நூலாகவும் நம்ம போட்டிருக்கோம், தமிழோசை தமிழாரன்ட்டு. இந்த நூல்கள் வந்து இங்கே இப்போ வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து தேடி வாங்குறாங்க. ஏன்னா இவர் குறிப்பாக இந்த திமுக அரங்கு அப்படின்றதுனால இவர் தான் வந்து முரசொலி இதழோட முதல் துணையாசிரியராக பணி செஞ்சுருக்காங்க. அதனால் இவரோட நூல்கள் இங்கே நல்லா போயிட்டுருக்கு. மக்கள் வந்து முன்னோக்கி சமூகம் செல்லணும். சமூகத்தினுடைய வளர்ச்சின்றது கல்வியில் இருக்குது. கல்வி அப்படின்னு எடுக்கும்போது பள்ளி கல்லூரிகளில் பட்டப்படிப்பு படிக்கிறத தாண்டி பொதுவான புத்தகங்களை அறிவு தளத்தை நோக்கி மக்கள் தொடர்ந்து செல்ல வேண்டும். ஊடகங்கள் இருக்குது, திரைப்படங்கள் இருக்குது, பல பொழுதுபோக்கு கண்காட்சிகள் இருக்குது. ஆனால்
இதையெல்லாம் வந்து அறிவை நமக்கு மீட்டு தருமானா சில ஓரளவுக்கு தான் இருக்கும், நல்லது. ஆனால் புத்தகங்கள் வந்து காலம் காலத்துக்கும் நிலையானது. புத்தகங்களை படிக்க வேண்டும். இன்றைக்கி ஊடகங்கள், புலனங்கள், ஃபேஸ்புக் இது போன்ற பல இணையதள அறிவை வளர்த்துக்கிறதுன்றது மிக குறைவான அறிவை தான் கொடுக்கும். அவங்க என்னதான் இருந்தாலும் அதுலேருந்து கிடைக்கிற அறிவு வந்து நிலையானது இல்லை. ஆனால் ஒரு புத்தகத்தை நீங்கள் எடுத்து யார் என்ன காலகட்டத்தில் என்ன நோக்கத்துக்காக எழுதுனாங்கன்னு அந்த தரவுகள் படிக்கும்போது ஒரு மனிதனுக்கு வந்து முழுமையான அறிவு வளர்ச்சி பெறுது, கூர்மையடையுது. அதை பற்றி திருப்பி அந்த புத்தகங்களை எடுத்து படிக்கும்போது மொழி சார்ந்த அறிவும் வளரும், அந்த துறைக்கான அறிவும் வளரும். அதனால் புத்தகம் படிப்பது என்பது ஒரு என்றைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த ஒரு துறை என்று நம்ம சொல்லலாம். அதனால தான் புத்தக கண்காட்சிகளை வந்து தொடர்ந்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த முற்போக்கு புத்தக கண்காட்சி என்பது மிகவும் வந்து வரவேற்க வேண்டிய ஒன்று. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு தலை சீவுவது எப்படி, புடவை அணிவது எப்படின்லாம் இப்போ புத்தகங்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எதை படிக்கிறது? சரி, படிக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு, புத்தக கண்காட்சி வைக்கணும்னு முடிவாகும்போது எதை படிக்கிறது? அப்போ உன்னை வந்து நீ பிறப்பதற்கு முன்பும் இந்த சமூகத்தை வளர்த்தவங்க இருக்கிறாங்க, முன்னோடைய காலத்துக்கு பிறகும் இந்த சமூகத்தை வளர்க்க போகிறவங்க இருக்கிறாங்க. அப்போ நீ இந்த அளவுக்கு நாம் பேச்சுரிமையும் எழுத்துரிமையும் இன்றைக்கி மக்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அதற்கு வந்து முற்போக்கான சிந்தனை உடைய தலைவர்கள் உருவானாங்க. அம்பேத்கர், பெரியார், அண்ணா, காமராசு, கலைஞர் வரைக்கும் அடுத்து வந்த தலைவர்கள், இந்த நாட்டை ஆண்ட முதலமைச்சர்கள் எல்லோரையும் நம்ம கணக்கு வச்சா கூட ஒரு முற்போக்கான சிந்தனை உடையவங்களாக தான் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. அப்போ அவர்களுடைய அந்த நூல்களை படிக்கணும். குறிப்பாக வந்து சமூக மாற்றத்திற்கு வித்திட்ட அண்ணா, காமராசர், பெரியார், அம்பேத்கர், ரெட்டைமலை சீனிவாசன், அயோத்திதாசர் பண்டிதர், திருவள்ளுவரை பற்றி, பாவாணர், பாவலரேறு பெருந்தித்திறனார், இது போல் பல தலைவர்களை பற்றியான நூல்களை எல்லாம் இங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இது ஒரு முற்போக்கு புத்தக கண்காட்சி அடிப்படையில் தேவை என்பதை நாம் உணரலாம். ஸோ இளைஞர்களுக்கான புத்தக கண்காட்சி அப்படின்றதுனால நிறைய இளைஞர்கள் வந்து புத்தகம் வாங்குறாங்களா வந்து? ஆமாம், நேற்று முழுக்க இப்போ தொடங்கின 2 நாள்களில் பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்களிலிருந்தும் அது திமுக கட்சி இளைஞர்களும் வந்தாங்க. பல தளங்கள்லேருந்து இளைஞர்கள் வராங்க. குறிப்பாக இது வந்து அரசுன்னு சொல்கிறத விட திமுகவுடைய இளைஞர் அணி செய்கிறதுனால ஒரு விழிப்புணர்வு இருக்குது. வந்து முன்பு இது போல் இருக்குமானால் இல்லை. இப்போ வந்து தேடுறாங்க எளிமையாக தமிழை எப்படி படிக்கிறது, திருக்குறளை படிக்கிறது. பெரியவங்க தான் திருக்குறள் படிக்கிறது, திருக்குறளை எப்படி படிக்கிறது, வேறு என்ன ஆய்வு மாணவர்கள் வராங்க, வரலாற்று ஆய்வு மாணவர்கள் வராங்க, மொழி ஆய்வு மாணவர்கள் வராங்க, கல்வி சார்ந்த மாணவர்கள் இளைஞர்கள் வராங்க. அவங்க எல்லா மாதிரியான புத்தகத்தையும் வாங்குறாங்க. குறிப்பாக பெரியார், அம்பேத்கருடைய புத்தகங்கள், தமிழியம் சார்ந்த புத்தகங்களில் பாவாணர், பாவலரேறு புத்தகங்கள்லாம் படிக்கிறாங்க. புத்தகங்கள் அப்படின்னாலே நம்ம இந்த சமூகத்தை வந்து ஒரு சரியான பார்வைக்கு கொண்டு உட்படுத்துகிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் வந்து தொடர்ந்தே நமக்கு புத்தக கண்காட்சிகள்லாம் இருந்தாலும் கூட இடையில் இப்படி ஒரு புத்தக கண்காட்சி ஏற்படுத்துறது நிறைய இளைஞர்களுக்கு அந்த காலகட்டத்தில் வாங்க முடியாத புத்தகங்களை இன்றைக்கி வாங்கலாம் அப்படின்னு வரலாம். அதே நேரத்தில் அரசு இந்த விழாவை ஏற்படுத்தியிருக்காங்க இல்லையா, இந்த கண்காட்சியை ஏற்படுத்தியிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து அரசே நம்ம வந்து இப்படியான ஒரு விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கும்போது இளைஞர்களுக்கும் சரி, பொதுவாக புத்தக விரும்பிகளுக்கும் சரி, இது வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறது, வரவேற்கத்தக்க ஒன்றாகவும் இருக்குது. ஸோ இடையில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு புத்தக கண்காட்சிக்கும் அடுத்த புத்தக கண்காட்சிக்கும் ஓராண்டுகள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, அரசியல் படுத்துவது, எல்லாருமே சில விஷயங்களை தெரிந்து கொள்வது, வரலாறுகளை தெரிந்து கொள்வது, அரசியல் தலைவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அதுக்கான ஒரு ஏற்பாடாக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா நிறைய வந்து அரசியல் சார்ந்தும், அரசியல் தலைவர்கள் சார்ந்தும், இந்த நாட்டு தலைவர்கள் சார்ந்தும் வரலாறுகள் உள்ள புத்தகங்கள் நிறையா நான் பார்த்துக்கிட்டே வந்தேன். ஸோ இதை வந்து இளைஞர்களை நோக்கி இதை கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நிறைய புதிய திட்டங்கள் வகுத்திருக்காங்க, நிறைய வரவேற்கக்கூடிய திட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ அதில் ஒன்று வந்து என்ன ரொம்ப வியக்க வைத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிறைச்சாலைகளுக்கு புத்தகம் வழங்குறதுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதில் வந்து 2வது நபராக நான் 500 புத்தகம் வழங்கியிருந்தேன். அது கேள்விப்பட்ட உடனே, ஏன்னா நம்ம அது வந்து இலக்கியங்களில் தான் படிச்சிருக்கோம், சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுவது அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஒரு புத்தகம், நூலகங்கள் அதிகமாக இருக்கிற இடங்களில் சிறைச்சாலை தேவைப்படாதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு முற்போக்கு சிந்தனை இளைஞர்களை எப்படியெல்லாம் நம்ம வந்து நெறிப்படுத்தலாம், திசை திருப்புவது, சரியான பாதைக்கு திசை திருப்புவது, அதற்கான ஏற்பாடுகளை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான்
இந்த புத்தக கண்காட்சியை பார்க்குறேன். ஏன்னா உள்ளே நுழைந்ததுலேருந்து இது வரைக்குமே ஒவ்வொரு பதிப்பகத்தையும் பார்க்கும்போது ஒரு இடத்துல தவற விடுகிற புத்தகம் கூட இன்னொரு இடத்துல இருக்குது. அதாவது எது வேணாலும் வாங்கலான்றதை விட தேர்ந்தெடுத்து இதெல்லாம் உங்கள் பார்வையில் பட வேண்டும், இதெல்லாம் நீங்கள் படிக்கணும், இதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கான ஒரு புது வெளிச்சம், புது என்ன சொல்கிறது, ஒரு வெளி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம அரசு முன்னெடுத்திருக்கிறதாக நினைக்கிறேன். இது பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. சரி, நீங்கள் ஒரு எழுத்தாளராக ஏதாவது ஒரு 4 புத்தகம் வந்து பரிந்துரைக்கணும் அப்படின்னா, இல்லை 2 புத்தகம் ஏதாவது பரிந்துரைக்கணும்னா எந்த புத்தகம்? 2 புத்தகம் அப்படின்னா, நான் எழுத்தாளருங்கிறதுனால பாகுபாடு இல்லாமல் தான் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ நான் படிக்கிறது அப்படி தான் படிப்பேன். நான் இங்கே வந்து ஒரு 4-5 புத்தகங்கள் வாங்கணும்னு திட்டமிட்டு வந்தேன். ஆனால் வந்த இடத்துல நான் திட்டமிடாத புத்தகங்களை தான் இப்போ நான் வாங்கியிருக்கேன். ஸோ என்னென்னா சில அந்த தலைப்பு அது சார்ந்து உள்ளடக்கம் பார்ப்போம் இல்லையா, இதுதான் இந்த புத்தகத்துக்குள்ளே இருக்குன்னா அப்போ அது நமக்கு தெரியாத ஒரு சப்ஜெக்டாகவும் இருக்கும். அது தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் அம்பேத்கரை படிக்கணும். இப்போ அம்பேத்கரை படிக்க வேண்டிய காலகட்டம் இது, எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. 2 புத்தகங்களை நான் மெயினாக சொல்கிறது அது மட்டும்தான். அதுக்கப்புறம் தேர்ந்தெடுத்து நம்மளுடைய தேச தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் நம்ம படிக்கணும். நம்ம மண் சார்ந்து இந்த தமிழ் சமூகம் சார்ந்த இலக்கியங்களையும் படிக்கணும்னு நான் சொல்லுவேன். முதல் புத்தகம் வந்து அம்பேத்கரை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன். 2வது புத்தகம்னு குறிப்பிட்டு சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை. எல்லா புத்தகங்களும் படிக்கலாம். பொதுவாகவே வந்து அரசியல் தலைவர்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ளலாம், தேச தலைவர்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். பாரபட்சம் இல்லாமல் இதுதான் படிக்கணும் அதுதான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது. இலக்கியம் படிக்கலாம், அறிவியல் சிந்தனை சார்ந்த புத்தகங்களையும் படிக்கலாம். எல்லா புத்தகங்கள்லேருந்து ஏதோ ஒன்றை நம்ம புதிதாக தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் அம்பேத்கரை பற்றி நம்ம அவசியம் படிக்க வேண்டும் என்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால் நான் வந்து இந்த 2வது புத்தகம் அப்படின்னு சொன்னேன். அதுவே முதல் புத்தகமாக கூட சொல்ல விருப்பம். முதல் 2 நாள் வந்து இங்கே ஒரு கருத்தரங்கு நடந்தது. அது வந்து ஒரு நிறைய அமைச்சர்கள், அறிவுசார் துறையை சார்ந்தவர்கள் அல்லது பேராசிரியர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் பேசினாங்க. தமிழ்நாடு முழுக்க இருந்து நிறைய இளைஞர்கள், திமுக இளைஞர் அணியை சேர்ந்தவங்க வந்திருந்தாங்க. பொதுவான மக்களும் நிறைய வந்திருந்தாங்க. அறிவு திருவிழான்னு அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. முக்கியமாக என்னென்னா, பொதுவாக எல்லா புத்தக கண்காட்சியும் எல்லாம் இருக்கும். அங்கே வந்து சமையல் குறிப்பும் இருக்கும், அதிர்ஷ்ட கற்கள் இருக்கும், அல்லது வந்து ஜோதிடம் பற்றி, திருமணம் வரன் பார்க்கறது எப்படி, இந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி தான் நம்ம தேடணும். நம்ம ஒரு சமத்துவம், சமூக நீதி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அல்லது வந்து இயக்கங்கள், ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம், அல்லது வந்து ஒரு திராவிடியன் பாலிட்டிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு அரங்கமாக இது இருக்குது. அது மாதிரி அங்கே பண்ண முடியாது. தேடி ஒரு கடையாக பார்த்துட்டு வந்தால் ஒரு கடையில் இருக்கும், அப்படி இருக்கும். இங்கே வந்து எல்லா கடையிலையும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை சொல்கிற கடைகள் இருக்குது, திராவிட அரசியல் பற்றி பேசுகிற கடைகள் இருக்குது, தலித்தியம் பற்றி பேசுகிற கடைகள் இருக்குது. இப்படி வந்து ஒவ்வொரு விதமான அரசியல் சார்பு கொண்ட அத்தனை கடைகளும் புத்தகங்களும் நிறைந்த கடைகள் இங்கே இருக்குது. அது ஒரு முக்கியமான ஒரு வெளிப்பாடாக நான் நினைக்கிறேன். அதனால் நிறைய இளைஞருக்கு நல்ல பயன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இளைஞர்களுக்கு வந்து அரசியல் பற்றி வந்து அடிப்படையாக தெரியணும், அரசியலை பற்றினா ஏதாவது ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா பரிந்துரைக்கக்கூடிய புத்தகங்கள் என்னவா இருக்குன்னு சொல்கிறீங்க? நிறைய இருக்குது. நம்ம வந்து இப்போது இந்த மாதிரி ஒரு திராவிட இயக்க வரலாறுன்னு நம்ம திருநாவுக்கரசு எழுதியிருக்காங்க, முரசொலியில் வேலை பார்த்தவங்க முத்துக்குமார் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு வரலாறு. அதே போல் இது 2ஆம் உலகப் போர்னு இருக்குது, அல்லது வந்து ஒரு தமிழக அரசியல் வரலாறுன்னு இருக்குது. இப்படி தமிழக அரசியல் வரலாறுன்னு இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கண் திறப்பாக இருக்கும். நிச்சயமாக என்ன நடந்தது இந்த தமிழ்நாட்டில் கடந்த நூற்றாண்டில் நிறைய மாற்றங்கள் தமிழ்நாட்டில் வந்தது. குறிப்பாக சுதந்திரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சது. அது நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்தது, தென்னிந்திய நல உரிமை சங்கம் இருந்தது, அதுக்கப்புறம் திராவிடர் கழகம் வந்தது, திமுக வந்தது. இப்படி வந்து நமக்குன்னு நம்ம மண்ணுக்கான ஒரு அரசியலை பேசும், நம்ம மக்களுக்கான ஒரு அரசியலை பேசும் ஒரு கட்சி வந்து இங்கே தான் எவால்வ் ஆச்சு. ரொம்ப முக்கியமாக இந்தியா முழுக்க வந்து தேசிய அலை வீசிட்டு இருந்தது. எங்கு பார்த்தாலும் வந்து தேசிய கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் தான் வென்றுட்டு இருந்த நேரத்தில் அண்ணா ஒரு இயக்கம் தோன்றியிருக்கிறாரு. காங்கிரஸுக்கு எதிரான ஒரு இயக்கம், அது நம்ம மண்ணுக்கான இயக்கம். இந்தியாவிலே முதல் வந்து
தமிழ்நாட்டில் தான் வந்து காங்கிரஸ் இல்லாத ஒரு கட்சி வந்து ஆட்சியை பிடிக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அது வந்து நிறைய விமர்சனங்கள் அதெல்லாம் வேறு. ஆனால் இது ஒரு தேவை இருக்குது என்பதை உணர்த்தியவர் அண்ணா இதை வந்து கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் 67க்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மாநில கட்சி தான் அது. ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கலாம், எடப்பாடியாக இருக்கட்டும். ஆனால் எல்லாமே வந்து ஒரு மாநில கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு கட்சி தான் இங்கே வர முடியும் என்ற ஒரு சூழல் வந்து அண்ணா போட்ட ஒரு அடித்தளம் தான் அது. அதுக்கப்புறம் இங்கே இவங்க தான் இருக்க முடியுன்ற சூழல் இருக்குது. தேசிய கட்சியில் என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் அது இங்கே நடக்கலை. அதுக்கான ஒரு அரசியல் பார்வையை நமக்கு வகுத்து கொடுத்த அந்த சரித்திரத்தை தெரிஞ்சிக்க இங்கே நிறைய நூல்கள் இருக்குது. இளைஞர்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் இங்கே என்ன நடக்குது. போகிற போக்கில் எல்லா அரசியல்வாதிகளும் திட்டு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. ஏதோ ஒன்று இங்கே நடந்திருக்கு. மற்ற இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களை தாண்டி ஒன்று இங்கே நடக்குது. அதுக்கான ஒரு அவங்களுக்கு ஒரு மொழி கொள்கையிலேருந்து, மாநில சுயாட்சியிலேருந்து நிறைய வந்து கோட்பாடுகள் சார்ந்த ஒரு இயக்கமாக இது வந்தது. மற்ற எல்லாருமே வந்து ஒரு அந்த தலைவரை பிடிக்காமல் இன்னொரு தலைவர் வருவார். அதை தாண்டி பெருசாக அவங்களுக்கு ஒன்றும் இருக்காது. அவன் ஊழல் பண்ணிட்டான்னு இவர் வருவார். அதையெல்லாம் தாண்டி இவங்க ஒரு கோட்பாடுகள் வகுத்தாங்க. மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது, சமூக நீதி இருக்கணும், பெண்ணடிமைத்தனம் ஒழியணும். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து கொண்டு வந்த ஒரு கட்சியாக இதுதான் அவங்க அடிப்படை. மற்றபடி அவங்களுக்கு நிறைய அன்றாட பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு கட்சி, அரசியல் கட்சிக்கு வந்து ரேஷனில் கோதுமை இல்லைன்ற ஒரு பிரச்சனை வரும், அல்லது குடிநீர் இல்லைன்னு பிரச்சனை வரும். இதெல்லாம் வேறு. எல்லா நாட்டிலையும் எல்லா ஊர்லேயும் இருக்கிற மழை நீர் வந்துச்சு, எங்கே பார்த்தாலும் சாக்கடை தண்ணி வந்துச்சு பிரச்சனை சொல்லுவாங்க. இதெல்லாம் தனி. ஆனால் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நாம் ஒரு நிலையில் இருக்கோம் தமிழ்நாடு. அதை புரிஞ்சிக்கிறதுக்கு நிச்சயமாக அந்த கண்காட்சி உதவும். இப்போ இந்த கண்காட்சி வந்து இளைஞர்களுக்கான கண்காட்சி தான் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய இளைஞர்கள் வராங்களா சார்? வந்துட்டுருக்காங்க. அதான் நான் முதல்ல சொன்னேன், அந்த இளைஞர் அணிகை தான் இங்கே வந்து கூட்டம். அவங்க என்ன மாதிரியான புத்தகங்கள்லாம் தேடி வராங்க? பொதுவாக பெரியார், அண்ணா, அம்பேத்கர், அது சார்ந்து இந்த மாதிரி தமிழக வரலாறு, திராவிட நீதி கட்சி வரலாறு அதிக அளவில் இந்த புத்தகம் வந்து விற்பனையாகுது. அதேபோல் நான் எழுதின இந்த மாதிரி சரித்திர கதை கூட படிக்கிறாங்க. இந்த படை வீடு வந்து ஒரு முக்கியமான உங்களோட படை வீடு, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது வந்து 14ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் இருந்த ஒரு தமிழ் அரசனுடைய கதை. சேர சோழ பாண்டியர்கள் தான் நம்ம பல்லவர்கள் இது வரைக்கும் தான் நம்ம பேசியிருக்கோம் தமிழ்நாட்டில் மன்னர்கள் என்ன. இவர் வந்து சம்புவராயர் வந்து ஒரு 100 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. ஆனால் இதை பற்றி பெருசாக யாருமே பேசவே இல்லை. அது ஒரு மாதிரி என்னென்னா ரொம்ப நெருக்கடியான காலகட்டம். பேசாமல் சரித்திர ஆசிரியர்கள் பேசாமல் போனதுக்கு என்ன காரணம்னா, ஒரு பக்கம் மாலிக் கஃபூர் வந்துட்டார் 1310 அவர் படையெடுத்து வந்துட்டார். இங்கே வந்து மதுரையெல்லாம் சூறையாடுறாரு, அதெல்லாம் நடக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்களுக்கு அவரை எதிர்த்து விஜயநகர பேரரசு போர் தொடுத்து வராங்க. இது ரெண்டுத்துக்கு நடுவில் இந்த அரசு ஒரு தனி அரசாக இவங்க காயின் வெளியிட்டிருக்காங்க. இப்போ தனி கொடி இருந்தது. நிறைய கல்வெட்டு தமிழ்நாடு முழுக்க இவங்களுக்கு இருக்குது இவங்க அரசாண்டதை பற்றி. இதெல்லாம் இருந்தும் கூட ரொம்ப குறுகிய காலம்தான் அவங்க இருக்க முடிஞ்சது. 2 பெரிய முதலைகள், ஒன்று டெல்லியிலேருந்து வந்த அந்த கில்ஜி அரசுகள், இந்த பக்கம் வந்து விஜயநகர பேரரசு. அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இந்த ஆட்சி கொஞ்ச காலம்தான் இருந்தது. ஆனால் ரொம்ப சிறப்பான ஒரு ஆட்சியாக கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் இருந்தது. அதை தான் நான் தேடி வரலாற்று நிறைய தரவுகள். சேர சோழ அரசு வந்து விழுந்த பிறகு 100 ஆண்டுகள் வரைக்கும் இவங்க வந்து ஆமாம் 1373 முடிஞ்சிடுச்சுங்க. இங்கே சோழ பேரரசு வீழ்ச்சி, பாண்டியர் பேரரசும் அதுக்கு அடுத்து மாலிக் கஃபூர் வந்தோடனே அது முடிஞ்சிடுச்சு. சேர அரசு அதுக்கு முன்னாடியே முடிஞ்சு 12ஆம் நூற்றாண்டிலே இல்லை. அது இப்படி இருக்கிற நேரத்தில் இவங்க ஒரு தனி அரசு துவங்குறாங்க சிற்றரசுகளுடைய ஆதரவுகளோட. அதுதான் அந்த கதை. நிறைய தரவுகளோட நிறைய அடிக்குறிப்புகள் இருக்கும். என்ன நடந்தது அந்த 14ஆம் நூற்றாண்டில் என்பது பேசுகிற ஒரு சரித்திர நாவல். நிறைய பரபரப்பாக விற்பனையாகுது. இப்போ வந்து இளைஞர்கள் வந்து அரசியலுக்குள்ளே வரணும், அரசியல் பற்றி வந்து அடிப்படையாக ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா சாதாரணமாக எளிமையாக வந்து புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு நூல் இருக்கா? நிறைய இருக்குமா. அது பஞ்சமே கிடையாது. வெளிநாடுகள்லேருந்து மொழிபெயர்த்து வருகிற சேப்பியன், அந்த நோஹா எழுதின அந்த சேப்பியன்ஸ் போன்ற நூல்கள் மனித குல வரலாறை சொல்லுகிற மிக முக்கியமான நூல்.
அதே போல் ராகுல சாங்கிருத்தியாயன் எழுதின வால்காவிலிருந்து கங்கை வரை. அது வந்து மனிதன் ஆதி மனிதன்லேருந்து மனிதன் தனி அரசுகள் தொடங்கி அதன் பிறகு அது பேரரசுகள் வந்து காலனி ஆதிக்கம் வந்து இந்தியாவில் சுதந்திர போராட்டம் வரைக்கும் சொல்லுகிற ஒரு புத்தகம் அது. ராகுல சாங்கிருத்தியாயன் எழுதின வால்காவிலிருந்து கங்கை வரை. இதெல்லாம் ரொம்ப ஒரு வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டிய அருமையான புத்தகங்கள். அதே போல் இலக்கியங்கள்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் ரஷ்ய இலக்கியங்கள் மேலே ஒரு தீரா காதல் கொண்டவன் நான். தாஸ்தியவ்ஸ்கியோ, லியோ டால்ஸ்டாயோ, இவான் திர்கோனியோ அல்லது வந்து நிக்கோலாய் கோக்கல், ஆண்டன் செக்காவ் கூட. இந்த ஆண்டன் செக்காவ் நூலை வந்து நான் வந்து பதிப்பிச்சிருக்கேன். அந்த கட் பண்ணிக்கிங்க. இந்த புத்தகம் வந்துமா 1960களில் 70களில் வந்த ஒரு புத்தகம், ரஷ்யாவிலேருந்து கொண்டு வந்த புத்தகம். அப்புறம் வந்து நிறைய பேர் இதை பதிப்பிச்சாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை 210 பக்கம் கொண்ட இந்த புத்தகத்தை 100 ரூபா விலையில் பண்ணியிருக்கேன். 210 பக்கம்னா இப்போ 250 280 விற்பாங்க. நான் வெறும் 100 ரூபான்னு கொடுக்குறேன். எனக்கு அந்த ரஷ்ய இலக்கியங்கள் மேலே இருக்கிற ஒரு பெரிய லவ் அது வந்து சாதாரண இல்லை. நான் இவங்க எல்லாருடைய நூல்களையும் 100 ரூபாய்க்கு கொண்டு வர்றதுக்கு ரஷ்ய இலக்கியங்கள் மொத்தத்தையுமே கொண்டு வர படிக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் போய் சேரணும். உண்மையிலே ஒரு மனித பண்பை வளர்த்த ஒரு பெரிய இலக்கிய நூல்கள்னால் ரஷ்ய இலக்கியங்கள் தான் நான் சொல்லுவேன். எவ்வளோ இலக்கியங்கள் அதுக்கப்புறம் வந்த பிறகு கூட மறுபடியும் இதை பதிப்பிக்கும் போது நான் படிக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வாக்கியமும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்போவோ படித்தது, நான் ஒரு 80s கல்லூரி படிக்கும்போது படித்ததெல்லாம் இப்போ படிக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லோரும் படிக்கணும்னு விரும்புகிறேன் நான். அதுக்காக தான் அந்த முயற்சி. சார், இப்போ இந்த புத்தக கண்காட்சி நடத்துவதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இப்போது ஏன்னா இத்தனை வருஷம் வந்து நடத்தலை, தற்போது வந்து நடத்துவதற்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த அரசு வந்த பிறகு வந்து ஒரு முன்னெடுப்பாக பண்ணுறாங்க. திமுக அரசு வந்து காலை உணவு திட்டம் போடுறாங்க, அல்லது நான் முதல்வன் ஒரு திட்டம். படிக்கிறவங்களுக்கான நிறைய திட்டங்களை தினம் தினம் வகுத்துக்கிட்டே இருக்காங்க. அதே போல் மருத்துவம் சார்ந்தது, அதே மாதிரி விளையாட்டுத்துறைக்கு நம்ம மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி வந்த பிறகு சர்வதேச லெவலில் நம்ம மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் போய் கலந்து கொள்கிற நிறைய முன்னெடுப்புகள் செய்தார். அதனுடைய இன்னொரு கட்டம் தான் இந்த விளையாட்டும், அதுக்கு அடுத்து படிப்பும் சார்ந்த இன்னொரு இந்த வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, இப்போது 235 தொகுதிகள்லேயும் ஒரு நூலகம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி சார்பாக தொடங்கணும். அதுக்கு வந்து எங்கே பார்த்தாலும் அதுக்கான புத்தகங்கள் வாங்கிட்டு இருக்காங்க. பல லட்சம் ரூபாயில் புத்தகங்கள் வாங்கி அரசு நூலகங்கள் இல்லாமல் இளைஞரணி சார்பாக நூலகங்கள் துவங்கிட்டு இருக்காங்க. அதை வந்து உதயநிதி சார் தான் வந்து முன்னெடுத்திருக்காரு. அதனுடைய இன்னொரு இது வந்து இங்கே வந்து எல்லாரும் வாங்கிறதுக்கு, அந்த இளைஞரணியை சேர்ந்தவங்க எல்லாரும் இங்கே வந்து வாங்கணும் என்ற ஒரு காரணம். இன்னொன்று, இளைஞர்களுக்கு பொதுவாக இப்போ ஒரு டைவர்ஷன் இருக்குது. ஒரு நடிகர் பின்னாடி போகிறதோ, ஒரு கவர்ச்சி அரசியல் இருக்குல்ல, ஒரு பாப்புலர்ன்றதுக்காகவே போயிடுறாங்கல்ல. அவங்களுக்கு வந்து என்ன கோட்பாடு, அவங்க இருமொழி கொள்கையை பற்றி என்ன நினைக்கிறாங்க, நதி ஆதாரங்கள் பற்றி என்ன நினைக்கிறாங்க, அல்லது வந்து மாநில சுயாட்சி பற்றி என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாமே தெரியாது. அவர் நல்லா நடிக்கிறாரு. இப்போ வந்து குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ தமிழக அரசியலில் தாவேகா வந்து தன்னுடைய கால் தடத்தை பதிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய வருகையின் நீட்சியாக தான் இந்த புத்தக கண்காட்சி நடத்துகிறாங்க சொல்லலாமா? ஏன்னா அந்த நடிகர் பின்னாடி ஒரு கூட்டம் வந்து போயிட்டுருக்கு, அது அரசியல்படுத்தப்படாத கூட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நாங்கள் இந்த இந்த புத்தக கண்காட்சி அதுக்காக நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லலாமா? அதுக்காகன்னு சொல்ல முடியாது. என்னென்னா, இவங்க வந்து முன்னாடி இருந்தே பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 235 தொகுதியிலும் நூலகம் அமைக்கணுன்றது வந்து அது இவர் விஜய் வந்து அரசியலுக்கு வரேன்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு அடுத்த கட்டமாக அந்த நூல்கள்லாம் இங்கே கிடைக்கும்ன்றதுக்காக இதை பண்ணுறாங்க. இன்னொரு வகையில் அந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் டைவர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் பயன்படும். அப்படி வேணால் அது அவருக்காக இதை பண்ணாங்கன்னு சொல்கிறத விட இதை பண்ணுறதுனால அதெல்லாம் தவிர்க்கப்படும் வேணால் சொல்லலாம். முக்கியமாக ஏன்னா இளைஞர்களுக்கு உடனடி கவர்ச்சியாக இருக்கிறது வந்து அவரை பார்க்கணுன்றதே ஒரு ஆசையாக இருக்கும். விஜய் வந்து நான் பார்த்துட்டேன் வீட்டில் போய் சொல்கிறதுக்காக ஓடி வந்து நிற்பாங்க. அது தாண்டி அவங்களுக்கு இருக்காது இல்லை இளைஞருக்கு. அப்போ ஒரு சின்ன ஒரு சிந்தனை இருந்ததுன்னா, சரி அவர் நல்லா தான் சண்டைலாம் போடுறாரு, நல்லா நடிக்கிறாரு, அதுதான் அதோடு நிறுத்திக்கணும். அவரை ரசிக்கிறதோடு நிறுத்திக்கணும்.
அவர் தான் நம்மளை தலைமை தாங்கி நடத்த போகிறாருன்றது வந்து அதுக்கான முதிர்ச்சி அவர்கிட்ட இருக்கான்னு எதிர்பார்ப்பாங்க. அதுக்கெலாம் இந்த நூல்கள் பயன்படும். இந்த முற்போக்கு புத்தக திருவிழா வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா இப்போ மற்ற புத்தக திருவிழா போகும்போது அதில் நிறைய புக்ஸ் இருக்கும். நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இது ரொம்ப எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி வாங்கணும். அதுக்கு நிறைய பேர் டயர்ட் ஆகிடுவாங்க. அதுவும் இருக்குது. ஏன்னா அதில் வந்து எக்கச்சக்க புக் ஸ்டால் போடுவாங்க. ஆமாம், எக்கச்சக்கமாக இருக்கும். அப்படி என்னெல்லாமோ போடுவாங்க. அதை நம்ம தவிர்க்க முடியாது. புக்ஸ்னால் அதுவும் புக்ஸ் தான். ஸோ அதனால் இப்படி வந்து ஸ்பெசிஃபிக்காக போடுறது முதல்ல ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அப்புறம் வந்து தமிழ்நாட்டு அரசுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இதை வந்து தனிப்படுத்தி காமிக்கிறாங்கல்ல, அது ரொம்ப முக்கியம் இல்லை. அப்புறம் வந்து இப்போது 75 வருடம் நிறைவு பெற்றிருக்காங்க திமுக அரசு. அதுக்கு வாழ்த்துக்களும் நம்ம சொல்லிக்கிறோம். இந்த நேரத்தில் அதுவும் இந்த எஸ்ஐஆருங்கிற மாதிரி இந்த ஓட்டை திருடுறது, ஓட்டஸே காணாமல் பண்ணுறது, இல்லைன்னா ஓட்டஸை வந்து அடிஷ்னலாக கொண்டு வர்றது, இந்த மாதிரி இந்த ஓட்டு. ஏன்னா இப்போ வந்து ஒரு ஓட்டு வந்து ஒரு ஜனநாயகத்தில் ரொம்ப முக்கியமான பங்காக இருக்குது. ஓட்டு இல்லாமல் எதுவும் இல்லை, ஓட்டு இருந்தால் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற ஒரு இந்த 360 டிகிரி பார்க்கும்போது, அப்போ இந்த ஓட்டை வந்து திருடுறதுக்கு இந்த பிஜேபி அரசு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு அதை பார்க்கும்போது, அப்போ இந்த 75 வருஷமாக எப்படிலாம் திமுகவும் திராவிட இயக்கமும் திராவிட அரசியலும் எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நம்ம சொன்னாதான் இந்த எஸ்ஐஆர் வந்து எவ்வளவு வந்து கீழ்த்தரமான ஒரு அரசியல்ங்கிறது இளைய தலைமுறைகளுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அதை சொல்லாமல் நீங்கள் நேராக எஸ்ஐஆருக்கு வந்தீங்கன்னா அது ஏதோ வந்து அவங்களால அந்த ஆழத்தை புரிஞ்சிக்க முடியாது. அந்த டெப்த்துக்காண்டி சொல்கிறது. இப்போது கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் கேள்வி கேட்பாங்க, இது ஏன் பண்ணுறீங்க, அது எப்படி இந்த எஸ்ஐஆர் எப்படி 30 டேஸில் நீங்கள் பண்ண முடியும், மற்ற ஸ்டேட்ஸ்லாம் எவ்வளோ கன்சென்ட் இருக்குங்கிற கேள்வி இருக்கும். கண்டிப்பாக படித்த இளைஞர்கள் அனைவருமே கேள்வி கேட்பாங்க. ஆனால் அந்த டெப்த்து புரிகிறதுக்கு இந்த 75 வருஷத்தோட வரலாறு, இந்த 100 வருஷத்தோட வரலாறு வேணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த வரலாறு எங்கே போய் தேடுறதுன்னா, மேபி இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குது. நிறைய சேனல்ஸில் வந்து அந்த வரலாறை சொன்னால் கூட புத்தகங்கள் வழியாக புத்தகங்களை வந்து நம்மளே ரிசர்ச் பண்ணி நம்மளே அதை யோசித்து நம்ம அதை ஃபீல் பண்ணி ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம வந்து உணர்ந்து படிக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு திருவிழா, புத்தக திருவிழா வந்து ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ சமீப நாட்களாக வந்து அரசியல்படுத்தப்படாத கூட்டம், தற்கொலை கூட்டம் அப்படின்னு வந்து சொல்கிற ஒரு சொல்லாடல் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கு. இப்போ எந்த இளைஞர்களுக்கு வந்து இது உதவியாக இருக்குமா இந்த புத்தகம்? கண்டிப்பாக ரொம்ப உதவியாக இருக்கும். அவங்க வந்து புத்தகம் என்னன்னு வந்து பார்த்து படித்தா உதவியாக இருக்கும். நம்ம இவ்வளோ பெரிய ஸ்டால் போட்டிருக்கோம், இவ்வளோ பெரிய பண்ணால் கூட இப்போ அவங்க வரலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் ஒரு வாய்ப்புகள் கிரியேட் பண்ணி கொடுக்க வேண்டியது அரசோட கடமை, இந்த சமூகத்தோட கடமை. அப்போ இந்த வாய்ப்பை உபயோகிக்க வேண்டியது அந்த இளைஞர்களோட கடமை. இப்போ என்னென்ன ரொம்ப இப்போ பாருங்களேன், சில புக்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு 20 பக்கத்தில் தான் இருக்கும். அதோட ரேட்டு வந்து 5 ரூபாயோ 10 ரூபாயோ தான் இருக்க போகுது. இப்போ உங்களை வந்து 1000 கணக்கான பக்கங்களை படிக்க சொல்லலை, வெறும் 10 பக்கம் 20 பக்கம் அதை தான் படிக்க சொல்கிறோம். ஸோ அதுவுமே நம்ம படிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்கள வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு, ஒவ்வொருத்தங்களையும் வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த தனிநபர்கிட்டையும் இருக்குது, இந்த சமூகத்திட்டையும் இருக்குது, அந்த அரசுகிட்டையும் இருக்குது. இந்த தனிநபர் கொஞ்சமாக எஃபர்ட் போடணும். அதாவது எங்கள் ஊர்லலாம் பழமொழி சொல்லுவாங்க, குதிரையை வந்து நம்ம வந்து தண்ணி இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு தான் போக முடியும், குதிரைக்காண்டி நம்ம தண்ணி குடிக்க முடியாது அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. இப்போ எங்கள் ஊர்லலாம் சின்ன பிள்ளைங்க வந்து மாத்திரை போடலைன்னா அப்படி சொல்லுவாங்க. மாத்திரை கொடுக்க தான் முடியும், அதை வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணி செல்லம் கொடுத்து கொஞ்சம் சாப்பிடுமான்னு சொல்ல முடியும். நம்ம அதுக்காண்டி நம்மளை விழுங்க முடியாதுல்ல. அப்போ அது இதே தான் இவங்களுக்கும் இருக்குது. இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆங்கிலத்துலலாம் கூட புக்கு போடுறாங்க. இப்போது மேபி அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தமிழ் வாசிக்க தெரியலன்னா கூட ஆங்கிலம் புக்கெல்லாம் நிறையா வந்துருச்சு. இப்போ படிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப எவ்வளோ எளிமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ எளிமையாக கொடுக்குறது நம்ம கடமையாக நான். சரி, இப்போ அரசியலை பற்றி இளைஞர்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், அடிப்படையான ஒரு விஷயம் அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த புத்தகத்தை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம்? நான் வந்து முதல்ல நான் சொல்கிற புக்கு இந்த புக்கு நான் சொல்வேன். எங்களை தனிநாடு கேட்க தள்ளிவிடாதீர்கள் அப்படின்னு ஆர் ஆசாவோட அவங்க எம்பியோட புக்கு. இது வந்து ரொம்ப 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 முக்கியமான புக்காக நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சிச்சுவேஷனுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான புக். அதுவும் இந்த எஸ்ஐஆர்லாம் பார்க்கும்போது மனசே தாங்கலை. எப்படி எலெக்ஷன் நடக்க போகுது, அது 2021 6 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது, எப்படி நடக்க போகுது, எத்தனை பேர் ஓட்டு போட போகிறாங்க, என் பேர்லாம் ஓட்டு லிஸ்ட்டில் இருக்குமா இல்லையா, இல்லைன்னா அதுக்கு என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது,
அது எல்லாமே நம்ம பார்க்கும்போது இந்த புக்கு நான் வந்து ரொம்ப 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 ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுவும் இது வந்து ரொம்ப சின்ன புக்கு தான். இதுவும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய புக்கெலாம் இல்லை, வெறும் 20 ரூபா தான் இந்த புக்கு. இருக்கிறதே 16 பக்கம் தான். ஸோ முக்கி படித்தாலும் 2 நாள் படித்து முடிச்சிடலாம். சரி, அதிக அளவில் வந்து என்ன புத்தகம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க எல்லாரும். எனக்கு இந்த புத்தகம் வேணும். இந்த புக்குமே நிறைய பேர் இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்த்து ஸோ இது வந்து இப்போ கூட ஒரு 5 புக் எடுத்துகிட்டு போனாங்க. இந்தியாவில் சமூக நீதியும் இடஒதுக்கீடும், இது வந்து ஜெயபாஸ்கர் தோழர் எழுதின புக்கு. இது வந்து இடஒதுக்கீடை பற்றி எளிமையான கேள்விகள். எகெயின் இது வந்து ரொம்ப எளிமையாக ஒரு ரொம்ப புதுசாக அரசியல்னா என்னன்னு தெரியாமல், இடஒதுக்கீடுன்னு என்னன்னு தெரியாமல், சமூக நீதினு என்னன்னு தெரியாமல், அப்படி எதுவுமே தெரியாதவங்களுக்கு எளிமையான ஒரு சில கேள்விகள் கேட்டு அதுக்குள்ளே பதிலாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற புக்கு, நான் பர்சனல் எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுற புக்கு இது, பெண் எனும் பிள்ளை பெரும் கருவி. ஸோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான புக்காக அது மறைக்குது வெளியில். ஸோ இதுவும் வந்து நான் ரொம்ப முக்கியமான புக்காக நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரீப்ரொடக்ஷனுங்கிறதுல மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி பெண்கள்கிட்ட இருக்குது. அதில் நம்மளுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறவங்கள நம்ம வந்து எந்த அளவுக்கு இந்த சமூகம் ட்ரீட் பண்ணுது, அவங்களுக்கு இந்த சமூகம் எந்த அளவுக்கு ஒரு 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 அந்த என்வரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்குது, ஒரு எக்கோசிஸ்டத்தை க்ரியேட் பண்ணி கொடுக்குது, அவங்களுக்கு வந்து அவங்க அந்த சில டிசிஷன்ஸ் அவங்கள எடுக்க வைக்க முடியுதா, இல்லைனா இன்னும் இப்போ போய் வந்து இந்த வாடகை தாயின்லாம் சொல்கிறோம், அதில் உள்ள சேலஞ்சஸ் என்ன, அதில் பாதிக்கப்படுறது யார், அது எப்படி, அதோட ப்ராசஸ் என்ன, அது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு நம்மளே ஒரு கேள்வி கேட்க வைக்கிற ஒரு புக்காக நான் பார்க்குறேன். ஸோ அதனால் நான் இந்த சரி, பெண்களுக்கு வேறு என்ன புத்தகம் வந்து நம்ம பரிந்துரைக்கலாம் இது தவிர்த்து? ஸோ பெண்களுக்குன்னா இது இருந்துச்சு, ஓவியத்தொழில் புக் ஒன்று இருந்துச்சு, ஆணும் பெண்ணும் ஒன்று. பெண் இது இப்போதான் ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓவியத்தோட புக் ஒன்று இருந்துச்சு. என்னன்னா சொல்லிடுங்க வாயில் அப்படி சொல்லுங்க. ஒரே நிமிஷம், இந்த புக்கை காமிச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தோழர் ஓவியத்தோட புக் இருந்துச்சுல்ல, பெண்ணும் ஆணும் ஒன்றுன்னு. தோழர் பெண்ணும் ஆணும் ஒன்றுன்னு ஒரு புக் இருந்துச்சுல்ல, எங்கே இருக்கு? ஸோ நான் வந்து பெண்கள் எல்லா பெண்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுற புக்கு இது, பெண்ணும் ஆணும் ஒன்று. இது வந்து தோழர் ஓவியா எழுதுனது. யூஸ்வலாக வந்து நம்ம வந்து எல்லா ரெப்ரசன்டேஷன்லேயும் ஆணும் பெண்ணும் அப்படின்னு தான் இருக்கும். இது வந்து பெண்ணும் ஆணும் இருக்குது. இதுதான் இதுலேயே நம்மளுக்கு வந்து இதோட அரசியல் புரிஞ்சிடும். அப்புறம் வந்து எல்லா நீங்கள் அதாவது இப்போ பஸ்ஸில் கூட நம்ம வந்து ஜெண்டர் கிடையாதுன்னு சொல்லுவோம். இப்போது நம்ம லாங்குவேஜில் யூஸ்வலாக ஹிந்திங்கிற ஒரு லாங்குவேஜில் ஜெண்டர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. தமிழ்ங்கிற லாங்குவேஜில் ஜெண்டர் அதாவது அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பஸ்ஸை சொல்லும்போது நம்ம ஷீன் சொல்கிறோமா, அதை வந்து ஒரு அக்ரினல் சொல்கிறோமா, இல்லைன்னா ஒரு ஆணோட வடிவமாக சொல்கிறோன்னா ஒரு ஆணோட வடிவமாக தான் சொல்லுவோம். அவன் பஸ் வந்து வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆணோட ரெப்ரசன்டேஷன் தான் சொல்லுவோம். அதனால் இங்கே வந்து நிறைய இடத்துல நமக்கு தெரியாமையே ஒரு ஜெண்டர் இன்சென்சிட்டிவாக இருக்கும். அது வந்து நம்ம நிறைய ஆர்டிக்கலில் பார்த்தா கூட, இன்றைக்கி கூட நான் ஒரு கிண்டுலார் ஆர்டிக்கல் பார்த்தேன். அதில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, டைம் வந்து எவ்வளோ கிரிட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலை கொடுத்துருந்தாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டு, அப்போ வந்து ஒரு கார்ப்பரேட் பர்சன், ஒரு ஒரு ரிச் பர்சன், அதில் எல்லாமே சொல்லும்போது அந்த ஹீன் தான் சொல்கிறாங்க. எந்த இடத்துலையுமே வந்து தேன் இல்லை, இல்லைனா ஒரு ப்ளூரல் இல்லை, இல்லைனா ஷீன் இல்லை. அப்போ அதை படிக்கும்போதே எனக்கே வந்து அந்த ஆர்டிக்கலை படிக்கும்போது ஒரு ஆணோட உருவம் தான் எனக்கு வந்து என்னோடய பிரெயினுக்கு வருதே தவிர ஒரு பெண்ணோட உருவம் வரல அங்கே. இன்னைக்கு கூட நான் ஒரு ஹிந்து ஆர்டிக்கல் பார்த்தேன் இன்னைக்கு காலையில். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஜெண்டர் இன்சென்சிட்டிவிட்டி இருக்கிற ஒரு சமூகத்தில் இந்த புக்கு நான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். பெண்ணும் ஆணும் ஒன்று அப்படிங்கிறது. வேறு என்னெல்லாம் சொல்லுது மேம் இந்த புத்தகம்? இல்லை, இது வந்து இந்த பெண்கள், அதாவது என்னென்னா பெண்கள் ஆண்களும் ஒன்று நம்ம சில இடத்துல ஒத்துப்போம், ஆனால் சில இடத்துல ஒத்துக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வரும்போது மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம ஒத்துப்போம், ஆனால் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வரும்போது ஆணுக்குன்னு சில என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், பெண்ணுக்குன்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். பெண்கள் இது செய்யக்கூடாது, இது செய்வோம். அதாவது
நலனுக்கு சொல்கிறது பரவாயில்ல, நலனை தாண்டி அதில் ஒரு ஜெண்டர் இன்சென்சிட்டிவிட்டி இருக்கும்போது அது எல்லாமே உடைச்சி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் இந்த புக்கு பேசுது நான் நினைக்கிறேன். ரொம்ப தெளிவாகவே அவங்க போட்டிருக்கிறாங்க. முற்போக்கு புத்தகங்களுக்கான ஒரு கண்காட்சி இல்லை. பொதுவாக நம்ம புத்தக கண்காட்சிகள் நடக்குது, எல்லா விதமான கருத்துகள் உள்ள புத்தகங்களும் இருக்கும், அப்படி தான் இருக்க முடியும், தப்பு இல்லை. ஆனால் இப்போ ஒரு பொது உடைமை இயக்கம் நடத்துகிற போது அதற்கு சார்பான, அதே மாதிரி ஒரு ராமகிருஷ்ணர் மடம் நடத்தினா அவங்களுக்கு சார்பாக நடத்தும் போது போல ஒரு சமத்துவத்தை, சமூக நீதியை முன்வைக்கிற முற்போக்கு சிந்தனை உள்ள புத்தகங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு பெரிய அரங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது பெரிய செய்தி. அதற்காக முதலில் என்னை போன்றவர்கள் நான் நன்றி சொல்லுகிறேன். இது ஒரு நல்ல முயற்சி, ஒவ்வொரு ஆண்டும் தொடர வேண்டும் என்பது என்னை போன்றவர்களின் விருப்பம். ஐயா, இப்போ அரசியல்படுத்தப்படாத ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. அவங்கள வந்து அரசியல்படுத்துவதற்கான ஒரு முன்னெடுப்பா இதை எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. அரசியல்படுத்தப்படாத ஒரு பகுதியினர் அல்ல, அரசியல்படுத்தப்படாதவர்கள் தான் நிறைய இருக்கிறாங்க. அவர்களை அரசியல்படுத்த வேண்டிய கட்டாயம் எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த வேலையை இவர்கள் முன்னெடுத்து செய்திருக்கிறார்கள். எப்போதும் அறிவு மெல்லத்தான் பரப்பும், அது நம்ம ஒன்றும் ரொம்ப வேகமாக ஒரு கவர்ச்சியாக இருக்காது. ஆனாலும் அறிவை பரப்ப வேண்டிய கட்டாயம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு இயக்கத்துக்கும் இருக்கிறது. திமுக போன்ற பேர் இயக்கங்களுக்கு இதில் நேரத்தை செலவிட எப்போதும் நேரம் குறைவு. ஆனால் அதற்கு இடையிலும் அவர்கள் செய்திருக்கிற இந்த பணி மிகப்பெரியது. இது அரசியல் படுத்தப்பட வேண்டிய இளைஞர்களை சென்றடையும் என்று நம்புகிறேன். ஐயா, இப்போ இளைஞர்களுக்கான புத்தக திருவிழா தான் இது. அவங்களுக்கு இப்போ அரசியலை பற்றி ஒரு புரிதல் வேணும் அப்படின்னா அடிப்படையான ஒரு சில புத்தகங்கள் இருக்கும் இல்லையா, அது என்னன்னு பரிந்துரைப்பீங்க? இல்லை, ஏராளமான புத்தகங்கள் சின்ன சின்ன புத்தகங்களாக இன்றைக்கு வந்திருக்கின்றன. முன்பெல்லாம் அதாவது பெரிய புத்தகங்களை பார்த்த உடனேயே படிப்பதற்கு ஒரு முயற்சி வரும், அப்படி இல்லாமல் எல்லா வகையான புத்தகங்களும் இருக்கு. இப்போ ஒரு 1400 பக்கத்தில் இதழியல் போர்க்களத்தில் பெரியார்னு புத்தகம், மிக சின்னதாக 24 பக்கத்தில் 32 பக்கத்துலையும் இருக்கு. இப்போ திராவிடம் தமிழுக்கு எதிரானதுங்கிற மாதிரி சிலர் சொல்றாங்க. திராவிடம் வளர்த்த தமிழ்னே நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், சின்ன புத்தகம், அதில் நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பல்வேறு விதமான வடிவங்களில் பல்வேறு விதமான பொருள்களை கொண்ட பல நூல்கள் இந்த அரங்குகளில், இந்த அரங்கம் முழுவதும், எங்கள் அரங்கம் மட்டுமல்ல எல்லா இடத்திலும் இருக்கின்றன. வாங்கி படித்து இளைஞர்கள் பயன்பெற வேண்டும். குறிப்பாக ஒரு 4 புத்தகம் சொல்ல முடியுமாங்க ஐயா? ஏன்னா இவ்வளவு கடலாக பறந்து கிடக்கிற இந்த இடத்தில் குறிப்பாக சில புத்தகங்களை சொல்வது மற்ற புத்தகங்களுக்கு நியாயம் செய்வதாக ஆகாது. அவர்களே வந்து தேடி படித்து பயன்பெற. நன்றிங்க.